உங்களுக்கு பிடிச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம் தான். டெய்லி குழந்தைங்களுக்கு ஊட்டுறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அந்த சேலஞ்சை எப்படி பிரேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் நான் ஒரே மாவை வச்சு 6 வகையான டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் தோசைகள் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ட்ரிக்ஸ் ரொம்பவே சப்போர்ட்டிங்காக இருந்தது. நீங்களும் இதை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு கேரட், பீட்ரூட், வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தோசை மாதிரி ஊற்றி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ், கேபேஜ் கூட போடலாம், நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றப்ப. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இதை கட்டாயமாக சைலண்ட்டாக அவங்களே சாப்பிட்ருவாங்க. வெஜிடபிள்ஸும் உள்ளே போன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்கும். இதில் டொமேட்டோஸும் ஆட் பண்ணலாம். அவ்வளோதான், ஃபஸ்ட்டு தோசை கலர்ஃபுல் வெஜ் தோசை தயாராகிடுச்சு. நெக்ஸ்ட் தோசை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்க்க போகிறது வெஜ் தோசை ரோல். அதுக்கு எப்போ போல் ஒரு தோசை ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு லேயர் ஆனியன் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு லேயர் கேரட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அடுத்த லேயர் பீட்ரூட். இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு நாம் இதில் வெஜிடபிள்ஸ் மாற்றிக்கலாம். இது மெலிசா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறதுனால திருப்பி போட தேவையில்லை, அப்படியே நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ரோல் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இருக்கிறதுனால அதுவும் இல்லாமல் ரோலாக இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ ஒரு ஷேப்ஸ் பார்க்கலாம். குட்டி குட்டி ஷேப்ஸ் இந்த மாதிரி தோசையில் ஊற்றி கொடுக்கறதுனால குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இப்போ நான் இதில் ஸ்டார் போட்டிருக்கேன். ஒரு ஆனியன் ஊத்தப்பம் தான். இந்த சின்ன சேஞ்ச் கொடுக்கறதுனால அவங்களுக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுலேயே நான் ஸ்கொயர், ட்ரையாங்கிள், ஆக்டோபஸ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஊற்றி கொடுப்பேன். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி ஊற்றி கொடுப்பேன். இதுலேயே வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணி கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஏபிசிடி 1 2 3 டக், ஃபிஷ் இந்த மாதிரியெல்லாம் செய்கிறப்ப குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. நம்மளோட ஸ்டார் தோசை தயாராகிடுச்சு. நெக்ஸ்ட் தோசை பார்க்கலாம் வாங்க. இதுவும் ஒரு ஷேப்பு தான், ஹார்ட்டின் ஷேப். இந்த மாதிரி ஒரு ஷேப்பு. இதுக்கு மேலே ஒரு ஸ்ப்ரிங்கிள் எதாவது பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரு ஜாம் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தா கூட அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக நான் இதில் பட்டர் சேர்த்து ஜாம் கோட் பண்ணி கொடுப்பேன். இன்றைக்கி நான் ப்ளெயினாக தான் கொடுத்துருக்கேன். நம்ம சாய்ஸ்க்கு நாம் எந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெறும் ஆனியன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஜாம் மட்டும் போட்டு கொடுத்தா கூட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இது ஒரு பேஸாக எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே ஜாமோ இல்லை மல்டிபிள் வெஜிடபிள்ஸோ எது வேணால் நம்ம கொடுக்கலாம். ரொம்ப ஆசையாக சாப்பிட்றாங்க. நெக்ஸ்ட் தோசை பார்க்கலாம். நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தோசை, பீஸா மாதிரி தோசை. இதை செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப ஜாலியாக சாப்பிட்ருவாங்க. அதுக்கு ஏற்கனவே நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற புதினா சட்னி யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நீங்கள் தக்காளி சட்னி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, வெங்காய சட்னி இருந்தால் யூஸ் பண்ணலாம், இல்லை பீஸா சாஸ் இருந்தால் அதையே கூட அப்ளை பண்ணிக்கலாம். என்கிட்ட பீஸா சாஸ் இல்லை, நான் புதினா சட்னி தான் அப்ளை பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்தது. தோசைக்கு மேலே கீ சேர்த்துருக்கேன், பட்டர் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி புதினா சட்னி தான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிகிட்ருக்கேன், ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு மேலே டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கேன், அதை ஒரு லேயர் கோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்தது ஆனியன், அடுத்தது ஸ்லைஸ் டொமேட்டோஸ், அடுத்ததாக குடமிளகாய் ஸ்லைசஸ். இதிலையே பனீர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி பனீர் இல்லை, நான் சிம்பிளாக இதோட விட்டுட்டேன். இதிலே பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பீஸாவில் பீட்ரூட் சேர்க்கறது இல்லைன்றதுனால நான் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தை இன்னும் கொஞ்சம் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறதுனால அது உதிராமல் இருக்கும். இதுக்கு மேலே சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம் டு சிம்குள்ளேயே வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய தோசை தயாராகிடுச்சு. ரொம்ப டேஸ்டான இந்த தோசாவை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு பீஸாவே வேணும்னு நினைக்கவே மாட்டீங்க. நெக்ஸ்ட் தோசை பார்க்கலாம். அடுத்ததாக கேப் தோசை. ஏன் ஹோட்டலில் தான் கேப் தோசை செய்யணுமா, வீட்டில் செய்யக்கூடாதா? பாருங்கள், சூப்பராக ஒரு கேப் தோசை பார்க்கலாம். அதுக்கு மாவை இந்த மாதிரி தின் லேயராக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஆயில், கீ எது இருந்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் தோசை.
ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் இது சாப்பிட்றப்ப. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க கூட இந்த தோசை பார்க்குறப்ப, கேப் தோசை பார்க்குறப்ப ரொம்ப டெம்ப்டிங் ஆகிடுறாங்க. இந்த மாதிரி சின்னதாக ஒரு கட் கொடுத்துக்கலாம். ஒரு சைடில் இருந்து சென்டர் வரைக்கும் ஒரு கட் கொடுத்துக்கலாம். அந்த கட்டில் இருந்து அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். கேப் மாதிரி நமக்கு கிடச்சிரும். அவ்வளோதான், நம்மளுடைய கேப் தோசை தயாராகிடுச்சு. இந்த மாதிரி வெரைட்டி தோசாஸை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்ற அடம் பிடிக்கிற குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சைலண்ட்டாக சாப்பிட்ருவாங்க. ஊட்டி விட கூட தேவையில்லை.